முதல்ல திரு ஷியாம் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். நாளைக்கு தமிழ்நாடு வாக்களிக்க போது என்னவெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய காரணிகளா நீங்க பார்க்குறீங்க? அடிப்படையில் மிக முக்கியமான காரணியாக நான் பார்ப்பது, சென்ற முறை வாங்கிய ஓட்டுகளின் எண்ணிக்கையை விட இந்த முறை குறைவாக பெற்றாலும் பெர்சன்டேஜ் கூட வருகிறது. வாக்கு சதவீதம் பெற்ற வாக்கு சதவீதம் கூட வருது. என்ன காரணம் அப்படின்னா எஸ்ஐஆர் தான். போன முறை வந்து 2024 தேர்தல் 6 புள்ளி சொச்சம் கோடி, இந்த முறை வந்து 5 புள்ளி சொச்சம் கோடி. சென்ற முறை ஒரு அணி 40% ஓட்டு வாங்கியிருந்தா இந்த முறை அந்த அணி குறைவாக பெற்றாலும் 40% வந்துடும். உதாரணமாக 1 லட்சம் ஓட்டு, 1 லட்சம் ஓட்டில் வந்து போன தடவை 40,000 ஓட்டு ஒரு அணி வாங்கியிருக்கு. இந்த முறை வந்து 90,000 ஓட்டு தான். ஓகே, அதே அணி வந்து குறைவாக வாங்கினாலும் 40% வந்துடும். நமக்கு வந்து பெர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம். என்ன காரணம்னா, முதல்ல வர்ற கட்சிக்கு ரெண்டாவது வர்ற கட்சிக்கு இடையில உள்ள பெர்சன்டேஜ் நம்மளை தீர்மானிக்குது, நம்மளோட டோட்டல் சீட்டை வந்து தீர்மானிக்குது. ஓகே, அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டி செகண்ட் பார்ட்டிக்கு இடையில 5% டிஃபரன்ஸுங்கிறது ஆவரேஜாக வருங்க. 2016 அது 1% தான். 2021 3 புள்ளி சொச்சம் தான். 2024 கூட்டணி இல்லாத தேர்தலாக இருந்ததுனால கொஞ்சம் கூடுதலான சதவீதம். இந்த முறை ரெண்டாவது பார்ட்டியும் மூணாவது பார்ட்டியும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் பார்ட்டி அது கிட்டத்தட்ட அதே கூட்டணி தான், கூடுதலாக ஓரிரு கட்சிகள் சேர்ந்திருக்கு. இதுதான் இதில் இருக்கிற வித்தியாசம். முதல் 2 அணியை பற்றி மட்டும் தான் நான் இப்போ பேசுகிறேன். அப்போ இந்த முதல் அணிக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ், அவங்க வந்து மொத்தத்தில் குறையா வாங்கினாலே போதும், பழைய பெர்சன்டேஜ் வந்துடும். ரெண்டாவது அணிக்கும் முதல் அணிக்கு இடையில பெர்சன்டேஜை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்தில் வெற்றி வந்து அதிக பெர்சன்டேஜ் வாங்கின கட்சிக்கு போய் சேர்ந்துருது. அதாவது 40க்கு 40 எப்படி வெற்றி அடைந்ததோ அதே மாதிரியான ஒரு நிலைமை உருவாயிடும் மேத்தமெட்டிக்கலா. அதுக்காக 234க்கு 234 ஜெயிக்கும் நான் சொல்ல வரல, மேத்தமெட்டிக்கலா அப்படியான ஒரு நிலைமை வந்துடும். இதுவரைக்கும் நான் சந்தித்திராத தேர்தல் இது. போஸ்ட் எஸ்ஐஆர் 2002 எஸ்ஐஆர் நான் பார்த்துருக்குறாங்க. அப்போ 1000 விளக்கு தொகுதி 2002 எஸ்ஐஆர்ல வந்து கான்ட்ரவர்சிஸ் நிறைய இருந்தது. இந்த எஸ்ஐஆர்ல ஆரம்பத்துல தான் கான்ட்ரவர்சி இருந்தது, அதுக்கப்புறம் தமிழ்நாடு அமைதியாயிடுச்சு. இப்போ எஸ்ஐஆருக்கு எதிராலாம் ஒரு பெரிய அளவுக்கு குரல்களே எழும்பவே இல்லை. எஸ்ஐஆர் பணியில் ஆக்டிவா கட்சிகள் இருந்தன. முதல் கட்சி இருந்தது, ரெண்டாவது கட்சி இருந்தது. அப்போ எஸ்ஐஆர் வந்து ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு திருப்தியா இருக்கு. இப்போ இதே வெஸ்ட் பெங்கால் எஸ்ஐஆர்ல பெரிய பிரச்சனையை நம்ம பார்த்தோம். 5 ஓட்டு இருக்கிற ஒரு வீட்டில் 3 ஓட்டு தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, 2 ஓட்டு விட்டுட்டாங்க அப்படின்னா நேச்சுரலாக கொதிப்பு வரும். சரி, இங்கேயுமே 75 லட்சம் ஓட்டு கிட்டத்தட்ட குறைஞ்சிருக்கு. 5 ஓட்டு இருக்கிற வீட்டில் வந்து 4 ஓட்டு தான் பதிவாகி 4 ஓட்டு தான் இப்போ இருக்கு. ஆனாலும் யாரும் எந்த அப்ஜெக்ஷனும் தெரிவிக்கல. ஏன்னா இப்போ இந்த வாட்டி தேர்தல் ஓட்டர் லிஸ்ட் வந்து பியூரிஃபை ஆயிடுச்சுன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அப்போ 82% ஓட்டு வந்தா கூட, 82% பதிவானா கூட நாளைக்கு அது பழைய ஓட்டு தான். அதாவது முதல்ல இருந்த அந்த 72% ஓட்டு என்னவோ அதுதான் இப்பவுமே 82%. அந்த வாக்கு சதவீதம் முக்கிய காரணியா இருக்கும்னு பாக்குறீங்க. முக்கிய காரணியாக இருக்கும் அந்த வெற்றியை தீர்மானிப்பது, சீட்டுகளின் வெற்றியை தீர்மானிப்பது. ஓகே, அடுத்த கட்டமா இன்னொரு பெரிய விவாதம் சமீபமா எழுந்துகிட்டு இருக்கு. பெண்கள் இளைஞர்களுடைய வாக்குகள் யாருக்கு போகும் அப்படின்னு. ஆளும் தரப்பா இல்லை எதிர்க்கக்கூடிய முதன்மை தரப்பா, இல்லை 2 திராவிட கட்சிகளையும் எதிர்க்கக்கூடிய தரப்புகா, இல்லை புதிய ஆட்டக்காரர் ஒருத்தர் களமிறங்கி இருக்கிறார், ரொம்ப நம்பிக்கையாகவும் பேசுறார். இந்த பெண்கள் இளைஞர்கள் எதை மையப்படுத்தி தங்களுடைய வாக்குகளை தீர்மானிப்பதா நீங்க நினைக்கிறீங்க? பொதுவாக வந்துங்க பெண்கள், குறிப்பாக இளவயது பெண்கள், 30 வயசை ஒட்டிய பெண்கள், அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கான சித்தாந்த ரீதியிலான கவர்ச்சி இல்லை. ஏன்னா அவங்க வந்த காலம் வேற, இப்போ எங்க காலம் வேற. நாங்க ஷார்டேஜ் யுகத்திலேருந்து வந்தோம். அரிசியே கிடைக்காது, பால் போட்டுருவாங்க, ஸ்கூலுக்கு போய் பால் போட்டு வாங்கிட்டு வரணும். இப்போ நாங்க இதெல்லாம் இந்த முன்னேற்றங்களை எல்லாம் பெருசா பார்க்கிறோம். இவ்வளவு முன்னேறிருக்கு தமிழ்நாடு அப்படின்னு பெருசா பார்க்கிறோம். ஆனா இப்போ இவங்க வந்து ஷார்டேஜ் யுகத்துல இல்ல, இவங்க எல்லாமே ஆர்டர் பண்ணி ஃபுட்டு சாப்பிட்ற யுகத்துல இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பெருசா தெரியறது இல்லை. அப்படிங்கும்போது நேச்சுரலா வேற ஒரு அட்ராக்ஷன் வரத்தான் செய்யும். நீங்க சொன்ன அந்த புதிய ஆட்டக்காரர்கள் மேல அட்ராக்ஷன் வரும். ஆனால் முன்னாடிக்கும் இப்பவும் பெரிய வித்தியாசம் என்னன்னா, பெண்கள் வந்து ஏராளமா வேலைக்கு போறாங்க. 30 வயசுக்கான கீழே இருக்கிற பெண்கள் மற்றும் இளைஞர்கள் அவங்கவுங்க நேட்டிவ் பிளேஸை விட்டு பெரிய நகரங்கள்ல வேலை பார்க்குறாங்க. சென்னையோ, கோயம்புத்தூரோ, மதுரையோ, பெரிய நகரங்கள்ல. இவங்க ஓட்டு போட எங்க போறாங்க? இது ஒரு பெரிய கேள்வின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எஸ்ஐஆரை நம்ம எடுத்து பார்த்தோம்னா எங்க ஓட்டர் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருக்கு சென்னையில. ஏன்னா அவங்க ஷிஃப்டிங் ஓட்டர், இவங்க வரும்போது இவங்க வீட்டுல இல்ல, அவங்களை அன்மேப்ட் ஆக்கிட்டாங்க. அப்போ அவங்க ஓட்டு வேற எங்கேயோ இருக்குது, இல்ல ஓட்டே இல்லை. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், பெரிய அளவுக்கு இளைஞர்கள்
யுவதிகள் ஆதரவு இருந்தாலும் அந்த இளைஞர்களுக்கும் யுவதிக்குமான ஹிடன் ஃபில்டர் என்னன்னா, அவங்க ஆக்குபேஷன் எங்க பார்க்குறாங்களோ, எங்க பணியாற்றுறாங்களோ அந்த தொகுதியில் உங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையா. உண்மையிலே ஓட்டு இல்லையோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன காரணம்னா, நேற்றைக்கெல்லாம் பஸ்ஸுகள்லேயும் ரயில்கள்லேயும் அலைமோதிய கூட்டங்கள். அதை பார்க்கும்போது அவங்க ஊருக்கு போறாங்க. ஊருக்கு போய் அவங்க விரும்பின கட்சிக்கு தான் ஓட்டு போட போறாங்க. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. புதிய ஆட்டக்காரர் பேர்ல அவங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு வைங்க, ஊருக்கு போனாலும் போடுவாங்க. ஆனால் 10 தொகுதியில கான்சன்ட்ரேட்டரா ஓட்டு போடுறது, அவங்க 60 தொகுதியில போய் டிஃப்யூஸ்டா ஓட்டு போடுவாங்க. ஆரின் அதர்வேர்ட்ஸ் இப்போ பாமகங்கிற ஒரு கட்சி எடுத்துங்க, 40 தொகுதியில வந்து அவங்களுக்கு கான்சன்ட்ரேட்டரா ஓட்டு இருக்கும். தமிழ்நாடு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 5% தான் வரும். 40 தொகுதி அவங்க 40 தொகுதியை நம்பி தான் அலையன்ஸ்ல சேர்க்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 20 கொடுத்துட்டு நம்ம ஒரு 20ல ஜெயிக்கலாம் அப்படின்னு. இங்க புதிய ஆட்டக்காரருக்கு அலையன்ஸ் இல்லை. அலையன்ஸ் இல்லைங்கும் போது அவங்களோட கோர் ஓட் பேங்க், அதாவது இளைஞர்கள், யுவதிகள், பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டமா போறவங்க, கொண்டாட்ட மனப்பான்மையோட அணுகிறவங்க, நாயக வழிபாடு கொண்டவங்க, அவங்களுக்கு அவங்க இருக்கிற தொகுதியில ஓட்டு இருக்கா இல்லையா, ஓட்டு இல்லையோங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. ஏன்னா எஸ்ஏஆர் வச்சு தான் நான் அதை சொல்றேன். எங்கெல்லாம் எஸ்ஏஆர்ல வந்து ஓட்டு மாறி இருக்குங்கிறத வச்சு தான் நான் சொல்றேன். இது ஒரு முக்கிய காரணம். ஓகே, நீங்கள் இன்னொரு சின்ன கேள்வி கேட்டலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் 1967 இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, களத்தை தீவிரமாக உற்று நோக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. 67, 77 தமிழக அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தேர்தல் களம். அப்பையும் இளைஞர்கள் சக்தி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. 67 பெரிய அரசியல் காரணங்கள் இருந்தது. இப்பையும் இளைஞர் சக்தி ரொம்ப முதன்மையான சக்தியாக எல்லா தரப்பு ஆட்டக்காரர்களாலும் பார்க்கப்படுது. அந்த இளைஞர் சக்தி ஏற்படுத்திய மாற்றமும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சக்தி எப்படியான ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க ஒப்பிட்டு பாக்குறீங்க உங்க அனுபவத்துல இருந்து? இல்ல, அப்போ உள்ள இளைஞர்கள் வந்து வேலை தேடி வெளியூருக்கு போகலைங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். 67 வேலை தேடி எவ்வளவு பேர் உங்க ஊர்கள்ல இருந்து வெளியூருக்கு வந்திருப்பாங்க. இப்போ 2026 எவ்வளவு பேர் வெளியில போயிருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். பெண்களும் ஆண்களும். அப்ப எங்க காலத்துல வந்து பெண்கள் வேலைக்கு போறதுங்கிறது ரொம்ப அபூர்வங்க. இப்போ வந்து நம்ம பொண்ணு எடுக்க போனாலே என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேக்குறாங்கல்ல. இன்னைக்கு வந்து பெண்களுக்கு வேலை வேணுங்க, அவங்களோட சுதந்திரமே அதுதான். ஆனா அது ஓட்டுல வந்து எப்படி பிரதிபலிக்க போகுது? அப்போ வந்து ஒரு பெரிய ஹிடன் ஃபில்டரா இது மாறுமே. நம்ம வந்து ஒரு செக்டாரை எய்ம் பண்றோம், அதாவது இளைஞர் ஓட்டை நம்ம எய்ம் பண்றோம். அது வெள்ளன்னு கூட்டுங்க, இளைஞர்கள் வந்து மாற்றத்துக்கான காரணி தான். ஆனா அந்த இளைஞர்களுக்கான அந்த ஓட்டிங்கிறதுல நம்மளோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து அவங்களோட சொந்த கான்ஸ்டிடியூன்சில ஓட்டு வச்சிருக்கிறாங்க. ஓகே, அந்த இடம் வந்து இதுல ஒரு இக்கட்டான இடம்ங்கிறது என்னோட கருத்து. இன்னும் இதை சுருக்கமா சம்ம பண்ணி சொல்றேன்னு வைங்க. சம்ம பண்ணி சொன்னா, திமுக அணி போன முறை வாங்கிய ஓட்டை விட இந்த முறை குறைவாக வாங்கினாலும் அவங்க பழைய பெர்சன்டேஜுக்கு போய் சேர்ந்துருவாங்க. இதுதான் சுருக்கமான முடிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஓகே, வேறு என்னென்ன இஷ்யூஸ் வந்து பேக்கெட்டாக அந்த மாதிரி முடிவுகள் நமக்கு கிடைக்குமா? மண்டல வாரியாக, இல்லை அங்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தொகுதி வாரியாக வரக்கூடிய முடிவுகள்னு நம்ம பார்க்கணுமா, இல்லை ஒட்டுமொத்த மாநிலம் தழுவிய பிரச்சனைகள் முடிவுகளை தீர்மானிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா? பதில் சொல்றதுக்கு முன்னாடி சைலன்ஸ் பீரியடை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நமக்கெல்லாம் சைலன்ஸ் பீரியட் கிடையாது. உங்களுக்கு சைலன்ஸ் பீரியட் இருக்கணும்னு அவங்க விரும்பியிருந்தாங்கன்னா, தேர்தல் ஆணையம் விரும்பியிருந்தா எல்லா டிவிக்கும் நோட்டீஸ் கொடுத்து நீங்க எந்த டிபேட்டும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. கேம்பெயின் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி தான் கேம்பெயின் ஸ்பீச். இந்த கட்சிக்கு ஓட்டு போடுன்னு சொல்றது அப்படி நம்ம எப்பவுமே சொல்றதே இல்லைங்களா. எந்த டிபேட்ல யாருமே சொல்ல மாட்டாங்க, எந்த கருத்தாளரும் சொல்ல மாட்டாங்க, அவங்க கருத்தை தான் சொல்லுவாங்க. இதான் சைலன்ஸ் பீரியட் டெஃபினிஷன். அதனால நம்ம தாராளமா சொல்லலாம். இன்னொன்னு முக்கியமான விஷயம் நீங்க கேட்டது, ஒட்டுமொத்த தமிழ்நாடா அந்த இடத்துல அந்த பெர்சன்டேஜ் பாயிண்ட் வருது. அதாவது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்துல 40% வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில ஒரு கட்சி இருந்து 38% வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில இன்னொரு கட்சி இருந்தாலும் 40% கட்சிக்கு சீட்டு போய் சேர்ந்துருது, அவ்வளவுதான். அப்படின்னா நம்ம அல்டிமேட்டா என்ன பார்க்கணும், ஒரு கட்சிக்கு எவ்வளவு ஓட்டு வாங்கக்கூடிய திராணி இருக்குன்னு பார்க்கணும். பாரம்பரிய ஓட்டு எவ்வளவு, அவங்க மேல என்ன அலிகேஷன் இருக்கு. இப்ப நந்தகுமார் நிறைய அலிகேஷன் சொன்னாரு, இருக்கலாம், அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா அப்படி பார்க்கும்போது யாருக்கு 40% ஓட்டு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, இந்த ஒரே கேள்விதாங்க அல்டிமேட்டா. யாருக்கு இருக்கு அப்படின்னா திமுக அலையன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கு, வேற வழி இல்லை, வேற யாருக்கும் இல்ல. அதிமுக அலையன்ஸ் இருந்தாலும் அந்த 35% மேலதான் போவாங்க. அப்போ டிவிக்கே இல்ல நாம் தமிழர் இந்த மாதிரி சசிகலாமா கட்சி இவங்கெல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா 40% வாங்குற கட்சியோட வெற்றியை கூட்டிடுவாங்க. ஏன்னா அவங்க பிரிக்கிற ஓட்டு மோஸ்ட் ப்ராபபிலி வந்து ஆன்டி திமுக ஓட்டு தான் பிரிப்பாங்க. அப்படின்னா அது அதிமுகவுக்கு இயற்கையாக போக வேண்டிய ஓட்டு. நீங்க எந்த தேர்தல் எடுத்து பார்த்தாலும் பலமுனை போட்டியில இதுதான். அப்ப இப்ப நம்ம வந்து ஒரு நீங்க கேட்ட முதல் கேள்விக்கான பதில்,
த்ரூ அவுட் தமிழ்நாடு என்னதான் வரும்னா திமுக அணி 150லேருந்து 180 சீட் ஜெயிக்கும். விஜய்க்கு எவ்வளவுதான் கிடைக்கும்? 8லேருந்து 12% கிடைக்கும். அதை சீட்டா மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். அதுக்கு அவரோட கான்சன்ட்ரேட்டர் ஓட்டு இருக்கிற சிட்டி ஏரியாவில் ஓட்டர் வெளியூருக்கு போகக்கூடாது. இப்போ உதாரணமாக பெரம்பூரில் விஜய்க்கு 50,000 ஓட்டு இருக்கு, 70,000 ஓட்டு இருக்கு. 70,000 ஓட்டை வச்சே ஜெயிச்சிடலாம், ரைட்டு. இந்த 70,000 ஓட்டில் ஒரு 5,000 பேர் வெளியூர் போயிட்டாங்கன்னா, சொந்த ஊருக்கு போயிட்டாங்கன்னா 65,000 ஓட்டா மாறுவார். அப்போ திமுக 68,000 ஓட்டை வச்சு ஜெயிச்சிடும். அவங்களுக்கு உண்மையில 68,000 தான் கிடைக்கும். விஜய்க்கு எல்லாரும் ஓட்டு போட்டாங்கன்னா 70,000 கிடைக்கும். இந்த இடம் தாங்க நம்மகிட்ட இருக்கிற ஒரு மைன்யூட்டான ஒரு இஷ்யூ. இது ஆக்சுவலா எங்க இருந்து வேணாலும் எங்க வேணாலும் ஓட்டு போடலாம் அப்படிங்கிற சிஸ்டம் நம்மகிட்ட இல்லை. நம்ம கான்ஸ்டிடுவன்சி பேஸ்டு. கான்ஸ்டிடுவன்சி பேஸ்ட்ல எஸ்ஐஆர் எப்படி பண்ணுச்சு? எஸ்ஐஆர் பண்ணும்போது நீ இருக்கியா இல்லையா, உன்னை நேரா பார்ப்பேன், இதெல்லாம் சொல்லும் போது இது எல்லாமே மாறி குழம்பிடுச்சு. இப்போதைக்கு இருக்கிற நிலவரங்கிறது இதுதான். எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க. விஜய் அதிக ஓட்டு வாங்கினாருன்னா திமுக அதிக இடம் பிடிக்கும். அதான் உங்களுடைய கணிப்பு, ரைட்?